வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கல்யாணத்துக்கு பிறகு டான்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது? கண்டிப்பா ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. அது அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும்னு அப்படின்னு மீன் பண்ண வரல. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எல்டரி பீப்புள் கிட்ட நம்ம கேட்டுட்டு டிசிஷன் எடுக்கிறது தப்பு இல்ல. முதலிக்கிற எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா பரதை. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லி போகிறா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கும். சின்ன பொருள் தான் தேவைப்படும், அதை கூட போய் வாங்கிக்க முடியாது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. அது மாதிரி போனது இல்ல சார், விட்டு போனதே இல்ல சார் கடைக்கெல்லாம். நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்லுவேன் சார். நம்ம எதிர்க்க இருக்க கடை தானா சார்? கீழே போய் வாங்கணும் சார். அது சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போகலாம். எங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சு டாய் வச்சு 2 பேரும் ஆடிட்டு இருப்பாங்க. அவர் ஆக்சுவலா மேரேஜ் ரெடி ஆனும் போது திருப்பூர்ல இருந்தாங்க, நாங்க ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி, அப்ப அவங்களே ஷிஃப்ட் பண்ணி ஈரோடுக்கே வந்துட்டாங்க. சரி பிள்ளை அங்கே கட்டி கொடுக்குறோம்ல, சரி பக்கமா சொந்தம் வந்து நாம இருந்துக்கலாம். இல்ல பிள்ளை வந்து நம்மள பாக்குற திருப்பூர் வரணுங்களா? அப்பா ஆனா இது புதுசா இருக்கு. அப்பா வச்சு சண்டை வருமா? அப்பா யாருக்கு க்ளோஸ் அப்படின்னு இருக்கு. இவரு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கே தெரியுது. அதான் கூட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபசர். ஒய்ஃபோட அப்பானா? ஓ, மாமனார சொல்றீங்களா? ஓ ஓகே, மாமான்னு சொல்லுங்க. இல்ல சார், அப்பா தான் கூப்பிடுறேன், அதனால சரி அப்பானாவது சொல்லுங்க. ஸோ அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலா இருப்பாரு. ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கேட்கணும். இவருடைய டிசிஷனை விட அப்பா டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க? அது கேட்கறதே இல்லையே. கேக்குறதும் இல்லையா? ஓ, நீங்களா தான் கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிட்டீங்களா? மோஸ்ட்லி கேட்கறதே இல்ல சார், மோஸ்ட்லி கேட்கறதே இல்ல. இப்போ எங்க அப்பா சிக்கனமா அவர் இருக்கிறாரு குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போணுமா பெரிய ஹோட்டலுக்கு போணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சார். மல்லிகை சாமான் வாங்கணும், பூஜை சாமான் வாங்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க படி வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சார். இவ்வளவு பேக் எல்லாம் இருக்கல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல, ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கலாம்ல, கையில எடுத்து. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா பண்ணல இல்ல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கிருக்கீங்க. நீங்க பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா, சரி பீச் போலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க அப்பா ஃபோன் அடிச்சிருவாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நன்றி, வணக்கம்.